வணக்கம். தம்பின பேர் சந்தோஷ். சந்தோஷ். இன்றைக்கு என்ன ஃபெஸ்டிவல் உங்களுக்கு? பர்த்டே. எத்தனாவது பர்த்டே? 19. எத்தனாவது? 19. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. ஸ்ரீசாய் சர்ப்ரைஸ் டெலிவரியோட நாங்கள் வந்திருக்கிறோம். கேட்க கண்ணோன்னா சிரிப்பேண்ணே. இப்போ அவங்க கொஞ்சம் கிஃப்ட்டுகள் அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க வேறு ஒருத்தவங்க மூலம். சரியா? யார் தந்துருப்பாங்க இந்த கிஃப்ட்டை? சொன்னால் தான் கண்டுபிடிக்கலாமா? இப்போ நான் கேள்விப்பட்டேன் நீங்களும் சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்களா? உண்மையும் செய்யணுங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் தானே இதுண்ட கஷ்டம், அதனால சரியா சொல்லணும். என்ன நீங்கள் சரியாக ஏதாவது குழு தான் நாங்கள் சொல்லுவோம். குழு? அப்போ எடுத்த உடனே எங்கேயாவது குழு சொல்கிறோங்களா? இல்லை தானே? என்ன தம்பி சொல்லையா? என்ன ஏதாவது குழு தான் கண்டுபிடிக்கலாம். இந்த இவங்களாம் இருக்க மாட்டாங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க. கஷ்டம் கஷ்டம் தந்திருக்க மாட்டாங்க, இவ்வளோத்துக்கு செய்திருக்க மாட்டாங்கண்ணே. சரி, உங்கள்ட ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு நாங்கள் தாரோம். சரியா? பாவம் தான், நீங்கள் கொடுங்க. இந்த கை தட்டி விடுங்கடா. சாமான் வச்சுக்கிறீங்களா? சரி, முதலாவது கிஃப்ட்டை தந்துட்டோம். 19வது பர்த்டேன்னு வேறு சொல்கிறீங்க. லவ்வர் தந்தான்னு வேறு இவன் சொல்கிறான் தம்பியன். யாரு ஜோசிங்க? யாரு? இல்லை. சரி, லவ்வர் இல்லைன்னு எனக்கு தெரியுதுடா, முகத்தை பார்க்கவே தெரியுது. யாரு? ஃப்ரெண்ட்ஸு தந்திருக்க மாட்டாங்கன்னு நீங்களே சொல்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் தெரியல. உங்களோட சொந்த கடை இல்லை? உங்களோட இங்கே உங்களோட சொந்த கடை தான் தந்தது. ஆனால் இங்கே இருந்து வேலையில் பேர் எனக்கு உங்களோட மாமா தெரியாதானே? எது? ரூபர்ட் இல்லையே, அப்படி ஒரு ஆள் தெரியல. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், நீங்களும் சர்ப்ரைஸில் இப்படி தானே சொல்ல. நீங்கள் கடைசியில் அவங்கெல்லாம் தந்தது நாங்கள் சொல்லுவோம்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் உண்மையாக உங்களோட மாமா தெரியலையா? யார்? சிந்துவா? அப்படியும் ஒரு ஆளுமே இல்லையா? இந்த 2 பேரை தாண்டி வேற ஒருத்தரும் இல்லையா? செய்ய மாட்டேன். அப்பப்பா அப்படின்னா அப்படியா வந்தது? இல்லையே, புளியா சொல்கிறீங்களே. இந்த சாக்லேட் பாஸ்கெட்டில் இருந்தோட ஒரு சாக்லேட்டை நான் எடுக்கட்டா? டே, இப்படி தான் நான் சொல்லுவீங்கள். பிறகு சரியோ சர்ப்ரைஸ் முடிஞ்சோடனே அவங்க இங்கே தாண்டி போகிறதுக்குள்ள எங்களை மறைச்சிருவீர்கள். என்ன உண்மையாக எடுக்கட்டும், சாட்சி இருக்கு. என்ன வேணும் உனக்கு? சாக்லேட் என்ன வேணும்டா? டேடி உன்னை நம்பி விட்டுக்கிறேன். டே, முழுக்கலே உனக்காது ஏதாவது ஒன்று தான். பாவம், ஒரு தப்பு கொண்டு தானே. உண்டு எடு 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 உண்மையாடு, எங்களுக்கு தான்டா. ஐயோ, மெட்டாக்கள் முந்துறதுக்குள்ளே நீ முந்திரு, எடுத்துரு. பெருசாடு நீ சின்ன நான் கொடுத்துருவேன். நானே கொடுக்குறேன். இல்லைவார் தெரியுண்ணா, எங்களுக்கு தெரியுண்ணா. இந்த இந்த வீடியோ இதே உனக்கு இல்லை. இந்த வீடியோ சாட்சியாக நாங்கள் இதை எடுத்து விட்டோம். எங்களுக்கு கொடுத்தாக்கள் இப்படி தான் சொன்னோம். டே, நீங்கள் களை கொடுக்க டே உங்களை யாருறோம்? எங்கள்கிட்டே களை கொடுக்குறாங்க. நாங்கள் எடுத்துட்டோம். சரியா? இப்போ நீங்கள் புள்ளையாத்தான் சொல்லுவீங்கன்னா இவ்வளோத்தையும் நாங்கள் கொண்டு போடுவோம். இல்லாட்டி இவங்களை எல்லாருக்குமே கொடுப்போம். சரியா சொல்லுவீங்களா? உங்களோட முகத்தில் கூட ஒரு சந்தோஷத்தை பேர் உண்மையா? டே எல்லாரும் உண்மையா? இல்லை இல்லை, அவங்களுக்கு இப்போ உன்னை சிநேகங்களுக்காக கொடுப்பீங்கன்னு சொல்கிறீங்க. எப்படியோ நீங்கள் கொடுக்குறீங்களோ இல்லையோ அவங்கெல்லாம் சாப்பிட போகிறாங்க. இல்லை, நீங்கள் அதை யோசிங்க. உங்களோட சொந்த மண்ணுட்டோம். சரியா? ஃபாரின்ல இருந்து வந்தோன்னு சொல்கிறோம். இதை தாண்டி வேறு என்னத்தை நான் சொல்கிறேன்? ஒரு ஒருத்தரும் இல்லை. அப்போ சிநேகம்ண்டா யார் செய்வாங்க? ஆஸ்திரேலியாவில் அவங்கள தாண்டி வேற இல்லை சிநேகம். ஃபாரின்ல இல்லை. இங்கே இருந்து இவ்வளவு செலவழிச்சு செய்ய மாட்டாங்க. அவனை தாண்டி இல்லை. சரி, அந்த சாக்லேட் பாஸ்கெட்டை கொடுங்க. டேய் பேயாங்கடா, அது நீ பிள்ளையா சொன்னதுக்கு
நான் கஷ்டப்பட்டு கதைச்சு உன்னை ஒரு மாதிரி வாங்கியிருக்கிறேன் நீ அப்போ சந்தோஷமாடா சந்தோஷம் ஓகே சிரிச்சு விட என்ன பேர் தம்பிக்கு சந்தோஷ் ஹாப்பி பர்த்டே சந்தோஷ் மற்றது சாக்லேட் இதெல்லாம் தந்திருக்கணும் அடுத்த கிஃப்ட்டை தாங்க இது உங்களோட சிநேகங்கள்லாம் பார்த்து எடுத்தவங்க இல்லை உங்களையும் குடிக்கணும் உங்களா உங்களுக்கு தெரியாது சரி அடுத்த கிஃப்ட்டையும் கொடுங்க நெட்பே துணையில் எடுத்துக்கிறாங்க அளவு சரியில்லாட்டி போய் மாற்றலாமா சரி அடுத்த கிஃப்ட்டையும் கொடுங்க பாந்தானே ஓகேயா இருக்கோ பாருங்க உடுப்பு என்ன பார்க்காம நல்லா இருக்குன்றீங்க அடே அப்போ வாங்க பிளான் பண்ணித்தான் அப்போ ஒன்றும் குடியனவே இருக்கிறாங்க உண்மையாக நல்ல டெனிம் ஜீன்ஸ் ஐயா உண்மையாக நல்லா இருக்கா எல்லாமே உங்களுக்காக பார்த்து செய்திருக்கிறேன் நீங்கள் யாருன்னு தான் சொல்கிறீங்க இல்லை இந்த இதில் வாராக்கள் யாராவது தான் திருப்பினோம் அண்ணா சரி வேற அண்ணா கூப்பிடுங்க அண்ணா நீங்களும் நீங்கள் செய்தீங்களோ இல்லை அங்கே செய்திருக்க மாட்டேன் என்ன ஐயா சொல்லுங்க மாதல்ல இங்கே இருந்து ஒருத்தர் செய்ய இவங்களும் பார்க்க செய்கிறாக்கள் கிடக்கு இவங்க செய்ய மாட்டாங்க இல்லை இதுக்குள்ள இருந்து ஒருத்தர் பொறிந்த எங்கண்ணா சார் சரியா எங்கண்ணா ஸ்ரீசாய் சர்ப்ரைஸ் டெலிவரி ஊடாக ஒரு சின்ன கிஃப்ட்டு பாருங்க எவ்வளோ காசு கிடக்குன்னு நாங்கள் இப்படி தான் எல்லா டெலிவரிக்கும் கொடுக்கணும் நாங்கள் எவ்வளோ கிடக்கு 10,000 பார்த்தீங்களா எங்கள் மூலம் நாங்கள் உங்களுக்கு தந்துருக்கிறோம் உங்களுக்கு நன்றி சொல்லல ஸ்ரீ சாய் நன்றி ஏண்ணா எங்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய மனசு இருக்கு ஐயா நாங்கள் இப்படி தான் எல்லா கஸ்டமர்ஸும் நல்லா இருக்கணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் சாக்லேட் எடுத்து வச்சுக்கிறோம் அது நான் நல்லா இருக்கிறவன்னு நினைக்கிறேன் நான்டா அதை மட்டும் நான் படுத்தா ஐயா அவனை மறந்து போட்டான் ஓ இந்தாங்க இதுக்குள்ள ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று இருக்குது இதை நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் மாதிரி தான் சரியா நீங்கள் சரியாக தான் சொல்லிட்டீங்கன்னா எல்லா கிஃப்ட்டுமே உங்களுக்கு இந்த சாக்லேட்டையுமே நான் தந்துட்டு போகிறேன் சரியா புளியாக சொல்லிட்டீங்கன்னா எல்லாமே எங்களுக்கு தான் யாரு உன்னை சின்ன தான் தந்ததுண்ணே பார்த்தீங்களா இப்படி ஒரு நட்பு கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நன்றி அடுத்த பார்த்தைக்கும் கிஃப்ட் தான் அப்படி தான் அப்படி தானே சொல்லணும் எங்கே கீழே ஓட என்ன இதுக்குள்ள யார் இருக்கு இதுக்குள்ள என்ன மோதிரம் யார் 2 பேர்ட்ட பேர் மடிச்சு கிடக்கா இப்போ நாமமாக போட்டுருக்கணும் சரியா இப்போயே போடுங்க அவங்கண்ட பேர் உங்கள்ட கையில் போடுவோங்க உங்கள்ட பேர் கொழுவாட்டியும் பரவாயில்ல 2லேயும் அடிச்சிருக்கா ஓகே என்ன கண் கிளங்குற மாதிரி சாடாது அவன் எப்போவுமே உன்னோட இருப்பான் இங்கேயா இருந்தவன் முதல் எவ்வளோ கால சின்னதான் 10 வருஷம் பாத்தியா 10 வருஷம் சின்னதமாக எனக்கும் இருக்குது எனக்கு கிட்டத்தட்ட 15 வருஷம் சின்னதமே இருக்குது இது வரைக்கும் ஒரு கிஃப்ட்டும் தெரியல எங்கண்ட சின்னதங்கள் யாராவது இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னா மறக்காமல் அடுத்த வருஷம் இந்த பர்த்டே கிஃப்ட்டில் வந்துருங்கோ இல்லாட்டி இப்படி தான் சொல்லி தெரியுவேன் உங்களுக்கு தான் சமர்ப்பணம் நீங்கள் தான் கொடுத்துறீங்க கொடுத்துறீங்க நீங்களே பெரிய கிஃப்ட் ஏன்னா அவரா இருக்கிறது வீடியோ கால் இந்த அவர் வீடியோ காலில் பார்த்து கொண்டு இருக்கிறார் பெருசாக்குங்க ஆனால் மொத்த காட்டு பிரச்சனை இல்லையா எங்கேயா அவர் வீடியோ காலில் பார்த்து கொண்டிருக்காரு இப்படி ஒரு நன்மை கிடைக்க உண்மையாகவே ஒரு வரம் தான் சரியா வணக்கம் எங்க ஆளை தெரியுதும் இல்லை அவன் என்ன இதாகுது அவன் பக்கப்படுறான் சரி அவன் பக்கப்படட்டும் ஆனால் உண்மையாக ஒரு நல்ல நண்பனா சரி அந்த அடுத்த கிஃப்ட்டு என் கொடுங்க கூடாச்சு பார்க்கட்டும் நீங்கள் பெரிய கிஃப்ட்டு அது நீங்கள் போகக்கூடாது பெரிய கிஃப்ட்டுகள் வேண்டாம் இன்றைக்கு கூடாச்சு பாருங்க கடையா இங்கே கடை
மாசா ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கலாம், ஃபோட்டோ ஷூட் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இங்கே காட்டாடே நீ அதக்கா. ஹாப்பி பர்த்டே உசுரா, உசுரு தானே? ஓ உசுரு, பாய் ஆலெக்ஸ் உசுரு. அப்புறம் என்ன கேத்தா சாக்லேட்டை கூட எந்த பாக்கெட்டு கை வைக்கிறாங்க. அந்த அங்கே அந்த கவிதை தாங்க எழுதி தந்திருக்கிறார். அதற்கு வாசிங்க, சத்தமாக வாசிங்க. இரத்த பந்தம் இல்லை, இதய நேசம் மட்டும்தான், ஈன்றவர்கள் வேறுதான், இருந்தும் நெருங்கிய பிணைப்பு, பாடசாலை தந்த உயிர் நண்பன் நீ, அன்பும் நட்பும் பாசமும் கலந்த தோழன் நீ, என் வாழ்வில் வரமாய் கிடைத்த உயிர் நண்பன் நீ, பக்குவமாய் வழிகாட்டும் பாசக்காரன் நீ, நல்லது கெட்டதை எடுத்துரைக்கும் வழிகாட்டி நீ, இன்பத்தில் மட்டுமில்லாது துன்பத்திலும் கூடவே பயணிக்கும் முற்ற நண்பனும் நீ, எண்ணற்ற உறவு நிலை நண்பன் நம்முடையே, இருப்பினும் நாம் இரத்த பந்தம் இல்லை, புனிதமான நட்பே நம் பந்தம், கடல் தாண்டி வாழ்ந்தாலும் கலக்கம் இல்லாமல் தொடரும் நம் நட்பு, கலங்கரை வெளிச்சமாய் பிரகாசித்த இந்நன்னாளில் உன்னை மரமாய் வாழ்த்து. நீங்கள் கேளுங்க, நீங்கள் கேளுங்க. கட்டு முடிய போடுங்க. கதையா அவனோட கதை, கதை அவனோட கதை. அவனை அள வச்சுட்டே அமைச்சான். எவ்வளோ சிரிச்ச படிய. அவனை சொல்றா, இப்படி ஒரு ஆள் கிடைச்சதுக்கு நான் தான் பெற சொல்லு. இப்படியெல்லாம் செய்திருக்கிறாங்க, இவங்களும் இருக்கிறாங்க, வேறு சிரிச்சு கொண்டு மட்டும் தான் இருக்கிறாங்க, ஒன்றும் செய்கிறாங்களே. எந்த ஃப்ரெண்ட்ஸும் அப்படித்தான்டா. என்ன அவனை கேட்க சாப்பிடு. ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறாரியா? இல்லை, வெளியில் அங்கே சிட்டிக்கு போகணும். சுரட்டுங்க, சுரட்டுங்க. ஓடல உங்க வேறுங்க போட்டோவில் எடுங்க. காடு கலைங்க. தம்பி எதிர்பார்த்தீங்களா? சத்தியமாக எதிர்பார்க்கலண்ணே. சத்தியமாக எதிர்பார்க்காத வழியால் தான் இப்படி ஒரு நண்பன் செய்த உடனே கண்ணில் இருந்து கண்ணீர் எதிர்பார்க்கலண்ணே. உண்மையாக இப்படி ஒரு சிநேகம் கிடைக்கும், உண்மையாக கொடுத்து வைக்கணும் தம்பி. எப்போவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. எப்போவுமே இதே மாதிரி அன்பாக இருங்க, சந்தோஷமா. அடுத்த வருஷம் மாறணும்னு சொன்னேன், மாசிக்கு வாடாராமா. ஓகே ஓகே. இப்போ என்ன வாய்ஸ் மெசேஜ் சொன்னாங்க? ஒரு பழைய ஞாபகங்களை காய்ச்சா இதே மாதிரி சந்தோஷமாக இருங்க, சரியா? திருப்பியுமே சொல்கிறோம், இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். உங்கள்கிட்ட அவர் மட்டும் இல்லாமல் இந்த இவ்வளவு சிநேகங்கள் அண்ணா அப்படி எல்லாருமே சேர்ந்து தான் இதை அரேஞ்ச் பண்ணி தந்தது. அவர் பொருளில் இருந்தவர், மிச்சம் எல்லாமே வாங்கினதெல்லாம் வாங்கலாம். எல்லாம் உங்களுக்காக பார்த்து பார்த்து திடீரென்று எடுத்த முடிவு தான் இது, சரியா?
ஓகே பாய் காட்டுங்க பாய்